ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எஸ்பிஓ நிறுவனத்தில் நம்ம டாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். கம்பெனியில் நடக்கிற அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டெலிகிராம் சேனலில் எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டீஸ் போர்டு அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. அதில் சங்கர் சார் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட்டுன்னா மட்டும் மெசேஜ் கேளுங்க. இப்போது எஸ்பிஓ நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு ஆல்ரெடி இருக்கும். அதை அப்படியே லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் பண்ணியாச்சு. இப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் அப்படின்றீங்களா, அதை கொடுங்க. இப்போது டுடே டாஸ்க் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கோ டு அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வேறு எதுவும் டச் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், கீழே செகண்ட் ஓடிட்டுருக்கு. வெயிட் பண்ணலாம். இப்போது செகண்டில் முடிஞ்ச உடனே 0 ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்களா கோ டு டாஸ்க் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இப்போது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத இதை போட்டிருப்பாங்க. ஓகே, இது இப்படி இருக்கும் பொழுது இங்கே மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. கொடுத்துட்டு மேலே டச் பண்ணிங்கன்னா Amazon.in இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. இதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு மொபைல் கொடுக்குறேன். எதை வேணால் கொடுத்துக்கோங்க. மேலே பாருங்கள், மேலே கூட ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா மொபைல்ஸ் வரும். இதில் ஏதாவது ஒரு மொபைல்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைலும் தெரியணும், அதனுடைய பேர் வந்து இங்கே தெரியும். அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். அது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மொபைலுடைய பேர் ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கும். இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி காப்பி பண்ணுறதுனா, இப்போ லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா இப்படி காப்பி ஆகும். இது வரைக்கும் என்ன இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக வேணும் அப்படினால மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் இங்கே பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, எனக்கு 6ன்னு காட்டுது. உங்களுக்கு வேறு ஏதாவது கூட நிறையா கூட இருக்கலாம். அதை டச் பண்ணுங்கள். இப்போ ஸ்லைட்டாக ஃபேஸ்புக் வந்துடுங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சம்திங் ஹியர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதில் வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ண பேஸ்ட் இங்கே இருக்கும், அதை அப்படியே கழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பேக் வந்து அதை பற்றி ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுங்க. இப்போ வந்து ஐ லைக் திஸ் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து கம்பெனியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடுவோம். வந்தாச்சு. இதில் பாருங்கள், 4th ஸ்டெப்பாக என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இதை வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ இதை வந்து அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சி அந்த ஹேஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட சேர்த்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ திரும்ப ஃபேஸ்புக் வந்துடுங்க. ஃபேஸ்புக் வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்க அம்புக்குறி பார்த்தீங்களா, அங்கே கீழே அதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு பேக் வந்துடும். கீழே வந்தோடனே இப்போ இங்கே கீழே அழுத்தி பிடிங்க. பேஸ்ட்டுன்னு கேட்கும், பேஸ்ட்டு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. கொடுத்துட்டு அப்படியே போஸ்ட் பண்ணிடுங்க. மேலே பாருங்கள் போஸ்ட்டுன்னு இருக்குது, அதை போஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகி வந்துடும். பாருங்கள், லோட் ஆகிடுச்சு. போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லைட்டாக தள்ளிங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஷேருங்கிறத கொடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் காப்பி லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பி லிங்க்குங்கிறத டச் பண்ணுங்கள். கிளிக் ஆகிடுச்சு. இப்போது எஸ்பிஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடலாம். வந்தாச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, சூஸ் டைப் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, டைட்டில் இருக்குது, அதில் ஃபேஸ்புக்னு கொடுத்துக்குங்க. கொடுத்தாச்சு. சூஸ் டைப் அதுவும் வந்து ஃபேஸ்புக்னு கொடுத்துருங்க. யூஆர்எல்னு கேட்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் யூஆர்எல். இங்கே அழுத்தி பிடிச்சி பேஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 7 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து எனக்கு அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதுதான் பண்ணணும். அவ்வளோதான். பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அந்த ஹேஷ்டேக் வந்து கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த 4th ஸ்டெப்பு இங்கே பாருங்கள், ஜென் ரிவ்யூஸ்ன்னு இருக்குங்களா ப்ளூ கலரில், இந்த இதை வந்து மெயினாக காப்பி பண்ணி நம்ம போடணும். பாருங்கள், நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டது பாருங்கள், அதனுடைய அமேசானில் போய் எடுத்த அந்த மொபைலோடைய டீட்டெயில்ஸு, அதனுடைய ஃபீச்சர்ஸு, அப்புறம் அந்த ஜென் ரிவ்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெயினாக இருக்கணும். இவ்வளோ தான். இது அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அப்புறம் கீழே ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஷேர் கொடுக்குறீங்க. கீழே தள்ளினீங்கன்னா உங்களுக்கு காப்பின்னு இருக்கும். அவ்வளோதான். அந்த காப்பி எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுக்க போகிறீங்க. டைட்டிலுங்கிற இடத்துல ஃபேஸ்புக்னு எழுதிருங்க. சூஸ் டைப்புங்கிறதுலேயே ஃபேஸ்புக்னு எழுதிருங்க. இது ஆப்ஷன் தொட்டிங்கன்னா அதிலே வரும். நீங்கள் தப்பாக எழுத தேவையில்லை. இப்படி நீங்கள் டச் பண்ணிங்கனாவே ஃபேஸ்புக் இங்கே இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா கூட இதை பார்த்து கூட மேலே எழுதிக்கலாம். அடுத்து யூஆர்எல் அப்படிங்கிற கேட்குற இடத்துல வந்து உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து அங்கே அழுத்தி பிடிச்சிங்கன்னா பேஸ்ட்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். இவ்வளோ தான் ஒர்க்கு. பார்த்துட்டு தெளிவாக பண்ணுங்கள். டவுட்டுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணதுக்கான அமௌண்ட் எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த நேம் டச் பண்ணுங்கள். டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பே அவுட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டேட் போட்டு எந்தெந்த டேட்டில் அமௌண்ட் ஏறிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டில் அமௌண்ட் ஏறிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ தான் பக்கமாக தான் பண்ணினேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 7 நாளைக்கு ஒரு டைம் தான் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ப்ரொமோஷன் மைக்ரோ டாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோ டாஸ்க் இதுதான் வந்து மெயின். இந்த வேலை இருக்கவங்களுக்கு தான் இப்போதைக்கு வேலை வந்திருக்கு, ஒர்க் பண்ண என்று சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் அவங்க மட்டும் பண்ணுங்கள். அவங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இன்வாய்ஸ் காப்பி, நம்ம 6500 கட்டிருக்கோம் இல்லைங்க, அது எதுக்காக கட்டியிருக்கோம், என்ன சர்வீஸ்க்காக அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் இதில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து மொத்த அமௌண்ட்டு வந்து இங்கே வந்து காட்டிகிட்ருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.